ராதே ராதே. இன்றைக்கி நான் ஒரு மில்க் ஸ்வீட் பண்ண போகிறேன். இதுக்கு 1 2 3 ஸ்வீட் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னாக்கா இதுக்கு வேணுங்கிற பொருளே 3 பொருள் தான். அதனால் இதை நீங்கள் இதை 1 2 3 எவ்வளோ சீக்கிரம் சொல்லி முடிப்பீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்க எல்லோரும். இதுக்கு தேவையான சாமான் 3 பால், சர்க்கரை, நெய். பால் இதுக்கு 3 பங்குனாக்க, சர்க்கரை 2 பங்கு, நெய் 1 பங்கு. அவ்வளோதான். டம்ளரால் 3 டம்ளர் பால் விடுறேன். சர்க்கரை 2 பங்கு. அதே டம்ளரில் போடணும். நெய் 1 பங்கு அதோடு சேர்த்து விட்டுடணும். அவ்வளோதான். இதை கிளற வேண்டியது தான். நீங்கள் கிளறி அது சேர்ந்து, நீங்களாம் மைசூர் பாக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்களே அதே மாதிரி தான் சேர்ந்து வரும். அது சேர்ந்து நெய் பிரிஞ்சு வரும்போது அதை நீங்கள் இந்த நெய் தடவின தட்டுலேயோ பாத்திரத்துலேயோ கொட்டணும். இந்த மாதிரி 3 ஒன்றா விட்டு கிளறிண்டே இருக்கணும். நீங்கள் கிளறிண்டே இருக்கும்போது பால் காஞ்சி நல்லா பொங்கி மேலே வரும். குழஞ்சு விடாமல் அதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பை நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ வச்சுன்னு கிளறிண்டே இருந்தேன்னாக்க ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் இது சுண்டுறதுக்கு. பால் காஞ்சிகிட்டே இருக்கிறது நம்ம இந்த பர்ஃபியை கொட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் கொஞ்சம் நெய்யை தடவி வச்சுக்கலாம், ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த பால் இப்படி கொதிச்சுட்டு இருக்கும்போது இது நம்ம பால் கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால இது வெள்ளையாகவே இருக்குது. லைட் ஷேடில் வரும் இதோட இந்த பர்ஃபி. நீங்கள் கொஞ்சம் நிறையா பால் வச்சு கிளறினாக்க 2 லிட்டர் 3 லிட்டர்னு வச்சு கிளறினால இது சாக்லேட் கலருக்கு வரும் இந்த பர்ஃபி. இதை நீங்கள் இப்படியே கொட்டி நீங்கள் அதை கட் பண்ணி சாப்பிடும்போது இது நெய் வாசனை அடிச்சுட்டு அது ஒரிஜினல் டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்கள் இந்த வேறு மாதிரி இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடனாக்கா இதில் பைனாப்பிள் எசன்ஸோ இல்லை ரோஸ் எசன்ஸோ உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்கிறதோ அந்த எசன்ஸை விட்டு இதில் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை விட்டு ஒரு கிளறிட்டு கொட்டிட்டு நீங்கள் எடுத்துனேன்னாக்கா அந்த வாசனை உங்களுக்கு வரும் அந்த பருப்பியில். இதை இப்போ எல்லாமே சேர்ந்து கொதித்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு சேர்ந்தாப்பில் இப்படி ஒரு கூட்டு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறமா அந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும் போது நாம் எடுத்து அந்த நெய் தடவி வச்சுருக்கிற அந்த தட்டில் கொட்ட வேண்டியது. இந்த மாதிரி கொட்டினதுக்கப்புறமா அது டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அதை விட்டுடுங்க. அது ஆறினதுக்கப்புறமா அதுக்குன்னு ரொம்பவும் ஒரே தண்ணியாக ஜில்லுன்னு போகக்கூடாது. கொஞ்சம் சூடு இருக்கும்போது அதை நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கத்தியால் கட்டம் போட்டேன்னாக்க அது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். உங்களுக்கு நாம் இப்போ கொட்டி 15 நிமிஷத்துக்கு மேலே ஆறுது. இப்போ நான் அதுக்கு இதை கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணும்போது இந்த கத்தியை எப்படி என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இதை மெதுவாக அந்த கத்தியால் இந்த பக்கம் சைடில் இப்படி லூசன் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் பாக்கி எல்லாத்தையும் நகர்த்தி எடுத்துடலாம். அதெல்லாம் இப்படி அது மேலேயே இன்னொரு கோடு போட்டுட்டு இப்படி மெதுவாக இப்படி நகர்த்தினேல்னாக்க இது அழகாக அப்படி உங்களுக்கு தொண்டை மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இப்படி வந்துடும்.
இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிடலாக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நெய் வாசனை அடிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதானும் வேறு ஃப்ளேவரில் உங்களுக்கு வேணும்னு தோணுதுன்னா எந்த ஃப்ரூட்டு உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த எசன்ஸை விட்டு நீங்கள் கலர்னிடலாக்க அதால் பண்ண அந்த பர்ஃபி மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ராதே ராதே.